அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வரி உங்களை மிகப்பெரிய பணக்காரராக்கும். நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு நாம ஜப முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபம் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாதுங்க. சோ இந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க பணவசிய திருநாமம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை விரைவாக கைக்கு வந்து சேரும். இதை தாண்டி பணம் தொடர்பான அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறை உங்களுக்கு வழங்கும். நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற பணவசிய முறைகள் நமக்கு காட்டி கொடுக்கும். சோ இது போலதாங்க இந்த பணவசிய முறைகள் பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு வழங்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதற்கடுத்தபடியாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா பணவசிய முறைகளும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க வெறும் 9 முறை ஜபம் செய்து பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணி இருந்தாலே இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த நாம ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இந்த திருநாமம் சொல்வதை ஆரம்பிப்பது மிகவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். அதே போல வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். சோ இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம்
90 நாட்களுக்கு, அதாவது 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. முழுமையான பலன்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு வெறும் 9 முறை மட்டும் தாங்க இந்த திருப்பெயரை நம்ம சொல்ல போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு தினமும் 1 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். முழு நம்பிக்கை மற்றும் மன ஒருநிலைப்பாட்டுடன் இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்யும் போது அடுத்த சில நாட்களிலேயே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதிகபட்சம் 10 நாட்களிலேயே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். 90 நாட்களில் முழுமையான பலன்களை பெற முடியும். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. யாரெல்லாம் தொடர்ந்து 90 நாட்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ நீங்க எல்லாருமே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவிற்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், கோவில்ல இருந்துன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதே போல மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல எப்ப வேணாலும் நீங்க இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 2 டைமிங்ஸ்ல நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டு 16 செல்வங்களும் எனக்கு வசியமாகணும்னு நீங்க மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 9 முறை 9 டைம்ஸ் நம்ம சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலக்ஷ்மி வசி வசி. ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலக்ஷ்மி வசி வசி. ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலக்ஷ்மி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க மகாலட்சுமி தாயாரின் திருநாமம் இது. 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய திருநாமம். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த திருநாமத்தை நீங்க தவற விடாதீங்க. அதே போல தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற உயர் ரக ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். முக்கியமான விஷயம், நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. முதல் 90 நாட்களுக்கு இடைவெளி எடுக்காம தினமும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல நீங்க சின்ன சின்ன பிரேக் வேணும்னா எடுத்துக்கலாம். அது கூட தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா தினமும் 9 முறை மட்டும் தான் இந்த திருநாமத்தை நம்ம சொல்ல போறோம். சோ அதிக நேரம் கூட ஆகாதுங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.